ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இப்போ நம்ம சுரக்காய் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு வைக்க போகிறோம். சூப்பராக ருசியாக டேஸ்ட்டாக கறி குழம்பு மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பட்டை கிராம்பு 4, சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகு போட்டுருங்க. போட்டு வறுக்கலாம். இதை பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் மிளகு, அப்புறம் மிளகாய் ஒரு 5, மல்லி விதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை போட்டெல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாத வறுத்துக்கலாம். இப்படி சுரக்காய் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெயிலுக்கு சுரக்காய் குழம்பெல்லாம் சுரக்காயெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. தேங்காய் இதுலேயே போட்டோம். தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட போட்டோம். லைட்டாக வறுக்கலாம். பாருங்க, தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்தாச்சு. இது அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்புறமா சுரக்காய் குழம்பு செய்யலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா பொடி அரைச்சாச்சு. தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சுருக்குது. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா பொடி வறுத்து வெறுவானிலே போட்டு வறுத்தாச்சுன்னா சூப்பராக இருக்கும். தேங்காயும் கொஞ்சம் வறுத்து போட்டுக்கோங்க அரைச்சி. வெங்காயம் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை. சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பு மாதிரியே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, சுரக்காய் போட்டுக்கலாம். சுரக்காய் வணங்கின வாட்டி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டோம்னா சீக்கிரம் சுரக்காய் வணங்காது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சுரக்காய் கொஞ்சம் வதங்கி பாதி தக்காளி பழம் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பண்ணி போட்டு இந்த பொடி அரைச்சி வச்சிருக்கதையும் போட்டுக்கலாம். மசாலா பொடி அரைச்சி வச்சிருக்கதையும் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சைடிஷே தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க. இது மட்டும் போதும். அப்பளம் மட்டும் 2 கடிச்சிருக்கணும். மசாலா வாசம் வரும். கறி குழம்பு போட மசாலா மாதிரியே அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ வதங்கிடுச்சு. இது மிக்சியில் மசாலா பொடி தேங்காய் அரைச்ச தண்ணி, அந்த தண்ணியை ஊற்றலாம்.
இது வந்து கொஞ்சம் வேகட்டும், அப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி வச்சது. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு அதிலே வறுத்து அரைச்சாச்சு. இது கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்களா, முக்கால்வாசி வெந்துருச்சு. சுரக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து எல்லாம் முக்கால்வாசி வெந்துருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோடனே குழம்பு ரெடி ஆகிடும். சூப்பரான சுரக்காய் தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கறி குழம்பு மாதிரியே இருக்கும். கொதிக்கிட்டும், கொஞ்சமாக கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா வெந்து சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் இறங்கிடுச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சுரக்காய் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்ச குழம்பு வந்து அரைச்சி விட்ட குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டாக இது எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா. எப்படி இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.